தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டிஇடி தேர்வு வந்து நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெற இருக்கு. இந்த டிஇடி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.80 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் அரசு பள்ளி உள்ள இடைநிலை பட்டதாரி ஆசிரியருக்கு பணிபுரிவதற்கான ஆசிரியர் தகுதி தேர்வு. ஓகேங்களா, தகுதி தேர்வு ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு நியமன தேர்வு இருக்கு. அப்ப இதுல நம்ம தகுதி ஆனால் தான் நியமன தேர்வுங்கிறது எழுத முடியும். ஓகேங்களா, ஏன்னா இதோட மார்க் அது வெயிட்டேஜும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படும். இப்போ ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிறு அந்த 2 தினங்கள், அதாவது நவம்பர் 15, 16 ஆகிய நாட்கள் நடைபெற இருக்கு. கிட்டத்தட்ட இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் கிட்ட 1608 மையங்கள்ல 4.80 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா தாள் 1 பேப்பர் 1 நடைபெறும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தாள் 2 நடைபெறும். தாள் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கணிதம், சயின்ஸ், கணிதம், அறிவியல் ஒரு இதாகவும் சமூக அறிவியல் ஒரு இதாகவும் அவங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்ப தமிழகத்தில் அரசு பள்ளியில் காலை உள்ள பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வாயத்திலும் தகுதி தேர்வு நடத்தப்பட்டு நிரப்பப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா தகுதி தேர்வுக்கு அப்புறம் நியமன தேர்வும் இருக்கும். ஓகேங்களா, இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பெற்றவர்களுக்கு தாள் 1, பிஎட் முடித்தவர்களுக்கு தாள் 2 நவம்பர் 1 மற்றும் 2 ஆகிய நாட்கள் நடைபெறும் என முதலில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது கல்லறை திருமணம் என்பதால் அது கைவிடப்பட்டு நவம்பர் 15, 14 ஆகிய தேதியில் நடைபெற இப்போ ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட இந்த தாள் 1 தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 1,07,370 பேரும், தாள் 2 வந்து பார்த்தீங்கன்னா 3,73,438 பேரும், ஒட்டு மொத்தமாக 4,80,808 பேர் எழுதுறாங்க. இந்த தாள் 1 சனிக்கிழமை 367 மையங்கள் நடக்குது. தாள் 2 ஞாயிற்றுக்கிழமை 1241 மையங்களை நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துறாங்க. இந்த 2 தேர்வுகளுக்கும் பார்த்தீங்கன்னா காலை 10 மணிக்கு தொடங்கி பகல் 1 மணிக்கு நிறைவடையும். இருப்பினும் தேர்வுகள் காலை 9:30 மணிக்குள் தேர்வறைக்கு வர வேண்டும். அதன் பிறகு வரும் தேர்வுகளுக்கு தேர்வு அனுமதி இல்லை அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளி கூடுதலாக 1 மணி நேரம் வழங்கப்படும். அதாவது காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை தேர்வு நடைபெறும் அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ டிஇடி தேர்வை எழுதக்கூடியவங்க கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ நாளைக்கு தேர்வு, நாளானைக்கும் தேர்வு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த தேர்வுக்கு அப்ளை, பேப்பர் 1 அது பேப்பர் 2. ஸோ பேப்பர் 1 நாளைக்கு நடைபெறுது. அப்போ 9:30க்குள்ளே கரெக்டாக உங்கள் தேர்வு மையத்துக்கு போயிருங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை நடக்க போயிருவோம், அவங்களும் கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே போயிருங்க. அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இது அனைத்து தேர்வுமே ஏற்கனவே ஒரு நடைமுறை தான். ஓகே, தேர்வு எழுதுங்க. இந்த மார்க்ஸ் ரொம்ப முக்கியமாக கணக்கிடுவாங்க. அதனால் இந்த நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்க. இதே மாதிரி டிஎட்டில் நியமன தேர்வு, ஓகே, நியமன தேர்வு வச்சு தான் நம்ம அதில் எடுக்க போகிறாங்க. அப்போ நியமன தேர்வுக்கான மார்க் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு தேர்வுமான மதிப்பெண் முக்கியம் தான். அதையும் கரெக்டாக மைண்டில் வச்சு இந்த தேர்வை எழுதுங்க. மேலும் இது போன்ற தகவலை பெற நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.